அடப்பாவிகள நாங்க உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணோம்? இந்த வருஷம் ராட்டினத்த கட் பண்ணிட்டீங்க. இன்னமும் வானத்துல ஸ்டார்ஸ் இருக்கிற மாதிரி இந்த கேஸ் பலூன் ஃபுல்லா ஆத்தையே ஆக்கிரமிச்சிருச்சு. எவ்வளோ பெரிய ராட்டினத்துக்கு கியூல நின்ற மக்கள் கடைசியில் இந்த மாதிரி தொட்டி ராட்டினத்துக்கும் கியூல நிற்க வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு. ஆயில போட்ட ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றது போல இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஃப்ரூட் சாப்பிட்றது கொஞ்சம் பெட்டர். அழகர் கோயிலை விட்டு வெளியே வந்துட்டாரு. வந்தோன்னு பசங்களோட ஆட்டத்தை பார்க்கணும். வணக்கம் மக்களே, நான் இப்போ எங்கே கிளம்பி போய்க்கிருக்கேன் பார்த்தீங்கன்னா, எங்க ஊர் பரம்பக்குடி சித்திர திருவிழாக்கு தான் நானும் எங்க பாய்ஸும் கிளம்பி போய்க்கிருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்க இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறதா இருந்தா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். பட் இந்த வருஷம் திருவிழா ரொம்பவே மோசமா போச்சு. அது ஏன்னு நான் வீடியோக்குள்ளே சொல்றேன். இப்போ இந்த வீடியோ எடுக்கிற நான் நடந்து போய்க்கிற டைம் என்னன்னா 10:30. பட் இதே டைமிங்ல லாஸ்ட் இயர்ல இந்த பிளேஸ்ல நடக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கிரௌடா இருக்கும். அது போக ஆத்துக்குள்ள வெளிச்சம் இந்த ரோட்டே கவர் பண்ணும். பட் இந்த வருஷம் உங்களுக்கு வீடியோலயே தெரிய பார்த்தா அப்படியே பேசிக்கிட்டு ஆத்தோட என்ட்ரன்ஸ்க்கு நான் உள்ள வந்துட்டோம். பட் எடுத்தோன்னு நாங்க ஆத்துக்குள்ள போல நேரா அப்படியே லெஃப்ட் எடுத்து கோயிலுக்கு போயிட்டோம். அஸ் யூஷுவல் ஆத்தோட என்ட்ரன்ஸ்ல எப்பவும் போல கடைகள் தான் இருந்துச்சு. பட் கூட்டம் இல்ல. சாமி வரும்போது இந்த பிளேஸ் எல்லாம் நம்ம கண்ணாவோட பார்க்க முடியாது. அப்படியே கோயில் கிட்ட போனோம். கோயில் வாசல்ல போய் நின்றோம். இன்னைக்கு கோயிலுக்குள்ள போய் சாமி பாக்குறேன்னு நினைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லைங்க. பட் ஆத்துக்குள்ளதான் கூட்டம் இல்ல பார்த்தா கோயில் வாசல்லையுமே அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. எனக்கு அப்படியே ஷாக்கா தான் இருந்துச்சு. என்னடா இங்கேயும் கூட்டம் இல்லை. சரி வாசல் நின்று ப்ளே பண்ணிட்டு அப்படியே அங்கிருந்து யூடியூப்ல போட்டு திருப்பி ஆத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். அப்போ கோயிலோட என்ட்ரன்ஸ்ல 2 சைடுல இந்த கடை இருக்கு. பட் சாமி வெளியே வரும்போது இந்த கடை எல்லாம் எங்க இருக்குன்னே தெரியாது. அப்படி ஒருவேளை அந்த கடை இருந்துச்சுன்னா கூட்ட நெரிசல்ல இடிச்சு தள்ளிடுவாங்க. இந்த ஷாப்லாம் சாமி வெளியே வர வரைக்கும் தான் இருக்கும். வெளியே வந்துருச்சுன்னா ஷாப் எடுத்து உள்ள வச்சிருவாங்க. உண்மையிலே சொல்ல போனா இந்த சித்திரத்துல எல்லாம் கேர்ள்ஸ்க்கு தாங்க பயங்கர செலிப்ரேட் பண்றது. இந்த சித்திரத்துல விற்கிற எல்லா திங்ஸுமே மோஸ்ட்லி சைல்டு ரிலேட்டடாகவும் கேர்ள்ஸ் ரிலேட்டடாகவும் தான் இருக்கும். அப்படின்னா அந்த சித்திரத்துல பசங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா கேட்டா இருக்குங்க. அதான் நிறுத்தி வச்சிட்டாங்களே. இந்த சித்திர திருவிழாக்கு எங்க ஊர் பரமக்குடியில ராட்டினம் ரன் ஆகல. ராட்டினம் மட்டும்தாங்க ரன் ஆகல. மத்தபடி போன வருஷம் போட்ட எல்லா கடைகளும் அப்படியே இருக்கு. பட் அவ்வளவு கடைகள் இருந்து நமக்கு என்ன யூஸ்? சித்திர திருவிழாவே ராட்டினம் தான். பட் அந்த ராட்டினத்துக்கு ஆப்போசிட்டாங்க. நான் போன வீடியோ சொல்லியிருப்பேன், கண்டிப்பா அந்த சித்திர திருவிழாக்கு ராட்டினம் போட்டுருவாங்கன்னு. ஏன்னா ராட்டினத்தை கெட்டிக்கு இருந்தாங்க. கண்டிப்பா சரி சித்திர திருவிழாக்கு ராட்டினம் போட்டுருவாங்கன்னு பார்த்தோம். பட் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. சித்திர திருவிழாக்கு இந்த வருஷம் ராட்டினம் இல்ல. பட் இதுக்கு மேல போட்டும் யூஸ் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 திருவிழாக்கு தான் மோஸ்ட்லி கிரௌட் வரும். அடுத்த திருவிழாக்குலாம் அவன் வேலையை பட்டு ஊர் பக்கம் கிளம்பிடுவாங்க. பட் இங்க பாருங்க, சுத்தி முத்தி எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கான விளையாட்டு ஜாமான் தான் அதிகமா விற்குது. அது போக இந்த மாதிரி ஃப்ரூட் ஷாப் நிறைய இருந்துச்சு. இந்த சம்மர் டைம்ல அதிகபட்சம் என்னென்ன ஃப்ரூட்ஸ் விற்பாங்கன்னா பலாப்பழம், தர்பூசணி பழம், அப்புறம் பைனாப்பிள், இந்த மாதிரி பழங்கள் தான் அதிகமா விற்பாங்க. பட் எங்களுக்கு என்ன சாட்டிஸ்பேக்ஷன் அந்த திருவிழால ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷங்கள் கழிச்சு மீட் பண்ணாத எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் அதுல மீட் பண்ணுவோம். ஸோ அதுல கொஞ்சம் எங்களை மாதிரி பாய்ஸ்க்கு கொஞ்சம் சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கும் இந்த திருவிழா. ஃபுல் சாட்டிஸ்பேக்ஷனா கேட்டா கண்டிப்பா இல்ல. இந்த லவ் பண்ற பசங்களுக்கு இந்த திருவிழா கண்டிப்பா, இந்த திருவிழான்னு இல்ல எந்த திருவிழாவுமே சாட்டிஸ்பேக்ஷனா தான் இருக்கும். இந்த லவ் பண்ற பசங்களுக்கு திருவிழால ராட்டினம் போடுங்க போடாம போங்க, கடைகள் போடுங்க போடாம போங்க, எங்களுக்கு திருவிழா நடந்தாவே போதும் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படியே நாங்க போயிட்டே இருக்கையில நடுவுல பார்த்தா திடீர்னு ட்ரம் செட் அடிச்சுட்டு வந்தாங்க. என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி கிராமங்கள்ல இருந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க. இது மதுரையில நிறைய நடக்கும். எங்க ஊர்லயும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி நேர்த்திக்கடன் செலுத்த வருவாங்க. பட் ஒரு வியூ கிடைச்சிச்சுங்க, பயங்கரமான. சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய பசங்க எல்லாருமே இந்த வருஷம் இந்த மாதிரி கேஸ் பலூன் வாங்கி விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பிளேஸ்ல உட்காந்து மேல அண்ணாந்து பார்த்தா ஃபுல் ஸ்கை ஃபுல்லா கேஸ் பலூன் தாங்க. அதுக்கப்புறம் மணி 12 ஆயிடுச்சு. அங்கிருந்து கோயில் வாசலுக்கு போயிட்டோம். ஏன்னா அப்பதான் சாமி வெளியே வர டைம். நான் போனது வந்து என் ஃப்ரெண்டு 10 நிமிஷம் சாமி வந்துடும், சாமியை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொன்னா 10 நிமிஷம் சொல்லி கடைசியில 1 hour ஆயிடுச்சு. 1 hour கழிச்சு சாமி வெளியே வந்துச்சு. பட் அது வரைக்கும் பசங்க சும்மா இல்ல. உங்களுக்கே தெரியும், as usual ஒரு சாங்கை போட்டு பசங்க எல்லாம் துண்டு எடுத்து மேல சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரைக்கும் பட் 12 மணிக்கு மேல சாமி கோயிலை விட்டு மட்டும்தான் வெளியே வரும். ஆத்துக்குள்ள இறங்க போகையில எப்படியும் மணி 3 மணிக்கு மேல ஆயிரும். பட் அது வரைக்கும் நாங்க இருக்க மாட்டோம். சில டைம் இருப்போம், சில டைம் இருக்க மாட்டோம். சாமி எப்போ வருதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா ஃபர்ஸ்ட் அந்த தீப் அந்த மாதிரி இருக்குல்ல, அதை ஃபர்ஸ்ட் கொளுத்த மாட்டாங்க. அதை எப்ப தீ பத்த வச்சு இந்த மாதிரி முன்னாடி கொண்டு வராங்களோ அப்ப சாமி வரப்போன்னு தெரியும். அந்த தீப்பந்தம் எதுக்கு கொண்டு வரான்னு எனக்கு தெரியாது. நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அந்த தீப்பந்தத்தை வச்சு முன்னாடி போகும்போது அதை பார்த்துட்டு மக்கள் எல்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுப்பாங்க, அதை வழி கொடுப்பாங்க. அது எதுக்குன்னா அந்த சாமி பல்லாக்கு தூக்கிட்டு வரவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்காம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், அதுக்காக. அப்படி இருந்து பசங்க எல்லாம் விலக மாட்டாங்க. கடைசியா போலீஸ் வந்து 2 சைடு கயிறை போட்டு இந்த மாதிரி கிரௌட் எல்லாம் 2ஆ ஸ்பிளிட் பண்ணி பிரிச்சு வச்சிருவாங்க. சாமி ஒன்ஸ் கோயிலை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா அதுக்கடுத்து நம்ம கோயில் வெளியே போய் அந்த கோயிலை விட்டு வெளியே போக முடியாது. திரும்பி நாங்க ஆத்துக்குள்ள வந்துதான் அந்த கோயிலை விட்டு வெளியே வந்தோம். 12 மணிக்கு கோயில் உள்ள இருந்து வெளியே வர சாமி ஆத்தோட என்ட்ரன்ஸ் முனை வரைக்கும் போயிட்டு திருப்பி கோயிலோட சைடுக்கு வந்துடும். இப்படியே 3 மணி வரை இல்ல அதுக்கு மேல போகவும் வரவும் இருக்கும். இதுக்காக ரொம்ப ஃபேமிலி என்ன பண்ணுவாங்கன்னா ஆத்துக்குள்ள சாப்பாடு கொண்டு போய் சாப்பிட்டுட்டு போரை வச்சு தூங்கிடுவாங்க. அதாவது ஆத்துக்குள்ள வெடி போடுவாங்க. அதுல இருந்து முடிச்சு சாமியை பார்த்துட்டு தரிசிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துருவாங்க. பட் அது வரைக்கும் கோயிலோட ஆப்போசிட்ல உள்ள பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த தேவா சார் வாய்ஸ்ல பாடின அந்த அழகர் சாங்க போட்டு அதுலயும் நடுவுல ஒரு வைப் வரும் தெரியுமா, அந்த வைப்பை போட்டு பசங்க
பசங்க எல்லாம் துண்டு சுத்திட்டு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கோயில் வாசல்ல நிக்கிற பசங்க பூரா அந்த சாங்குக்காண்டி தான் வெயிட் பண்ணிப்பாங்க. அந்த சாங் போட்டா போதும், பசங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதுவும் நடுவில் அந்த ஒரு வைப் வரும், அந்த வைப் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிருப்பாங்க. அது வந்தோன்னு அவங்க தோல்ல தூக்கி ஆட ஆரம்பிச்சிருவாங்க பசங்க எல்லாம். கடைசி அழகர் ஒரு வழியா வெளியே வந்துட்டாரு. அழகர் வெளியே வந்து பசங்க எல்லாம் துண்டை சுத்திட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா என் போன்ல மேல பறந்து போயிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் ஆயிரும் அழகர் வெளியே வரும்போது. பல்லாக்கள் எல்லாம் பூ பயங்கரமா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லாக்கு பக்கத்துல மட்டும் போய் நின்று அதை கருத்து கொண்டும் போற இதுல இடிச்சிட்டு போயிருவாங்க. இந்த வருஷம் அழகர் வந்து அரக்கு கலர் பட்டு கட்டி வந்தாங்களா. அழகர் கரெக்டா வெளியே வரையில அந்த சாங்ல உள்ள கரெக்டான அந்த பீட் வரும். அது வரும்போது ஒரு சைடு பசங்க துண்டை சுத்திட்டு ஆடுவாங்க. அதே மாதிரி அந்த பல்லாக்கு தூக்கிட்டு போறவங்களும் கரெக்டா அழகரை ஷேக் பண்ணுவாங்க. அதை பாக்குறதுக்கு செம்ம வியூவா இருக்குங்க. அந்த சாங் நான் போடலாம், பட் காப்பி ரைட் வந்துருமேன்னு பாக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் அழகர் வெளியே வந்தோம், ஸ்ட்ரைட்டா ஆத்தோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் போயிடும். சரி, அப்படியே அழகர் உள்ள இறங்கி வரோம் பார்த்தா அதுதான் இல்ல. அப்படியே அங்கிருந்து பேக்ல அகைன் கோயிலுக்கு முன்னாடியே வந்துடும். ஆனா நெக்ஸ்ட் கோயிலுக்குள்ள போக மாட்டாங்க, கோயிலோட சைட்ல போய் அழகர் வெயிட் பண்ணி வச்சிருப்பாங்க. நல்ல நேரம் பார்த்து தான் அழகர் கரெக்டா ஆத்துக்குள்ள இறங்குவாங்க. இந்த வருஷம் அழகர் கோயிலுக்குள்ள இறங்கும்போது 3 மணிக்கு மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாங்க அழகர் ஒன்ஸ் வெளியே வந்து அழகரை பார்த்துட்டு ப்ரே பண்ணிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பிட்டோம். நாங்க கிரௌட் அந்த அளவுக்கு ரொம்பவே இருந்துச்சு. சரி, ராட்டினம் இருந்தா வச்சு சுத்திட்டு இருக்கலாம், ராட்டினம் வேற இல்லையா, அதனால எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, மறக்காம மை குட்டி சிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.